ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கொழும்புக்கு வந்துட்டேன். இன்றைக்கு கொழும்பில் தான் நிற்கிறேன். இனிமேல் 3 மாதத்துக்கு கொழும்பில் தான் இருப்பேன். இனிமேல் வர வீடியோ எல்லாம் கொழும்பு ஸ்ரீலங்காவில் தான் இருக்கும். ஓகே, என்ஜாய் பண்ணுவீங்க. இன்றைக்கி நான் ஃபஸ்ட் வீடியோ பண்ணுறேன். எங்கன்னு சொன்னால் கோல்ட் ஃபேஸ் ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கிறேன். கோல்ட் ஃபேஸ் ஃபோர்ட் சிட்டிக்கு தான் வந்தேன். கொஞ்சம் வெயிலாக இருக்குது, அதனால் இங்கே உள்ளுக்கு கொஞ்சம் சுற்றிட்டு போகலாமென்று பார்க்குறேன். பார்ப்போம் இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி இடங்களை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பாருங்கள். தலப்பாக்கட்டி பிரியாணி. டவுன் ஃப்ளோரில் எல்லாம் ஃப்ரூட் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். நாங்கள் நெக்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், கோல்ட் ஃபேஸ் கலராக இருக்குது. விலைகளையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. விலைகளை பார்க்குறது தலையை சுற்றுது. இது நானுண்டா வேண்ட மாட்டேன் இந்த விலை கொடுத்து. இதே மாதிரி சேம் க்ளோத்ஸ் வெளியே எடுக்கலாம். நல்ல க்ளோத்ஸ் வெளியே எடுக்கலாம். சொல்கிற அளவுக்கு சனமும் இல்லைங்க. நான் சும்மா உங்களுக்கு எடுத்து போடணுன்றதுக்காக ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறேன். பெருசாக உண்டு இங்கே வாங்குறதுக்கு. உடுப்பு இருக்குது, நிறைய உடுப்பு இருக்குது, ஆனால் பயங்கரமாக விலை சொல்லுவாங்க. அதுதான் பிரச்சனை. ஓகே காய்ஸ், ஷாப்பிங் முடிஞ்சது. வாங்க மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் சாமானும் வாங்கியாச்சு. இப்போ கோல்ட் ஃபேஸில் நிற்கிறோம், பார்க்கில் இருக்கிறோம். பாருங்க, இங்கால இன்னுக்கு அங்கே தொங்கல் ஒரு பில்டிங் தெரியுது, சின்ன பில்டிங். அதுதான் கோல்ட் ஃபேஸ் ஹோட்டல். அந்த ஒரு ஹோட்டல் தான் முந்தி காலத்தில் இருந்தது. நாங்கள் சின்ன காலத்தில். இப்போ அது மாதிரி 100 ஹோட்டல்ஸ் வந்துட்டுது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நியாயமான சனம் இருக்குது. இன்னும் வருவாங்க சனம். குரங்கு பிள்ளையார் விளையாட்டு காட்டியிருந்தது. உங்களுக்கு தெரியுது சன்செட் ஃபோர்ட் சிட்டி. அங்கே உள்ளே போகிற பிளானில் தான் போகிறேன். இங்கேருந்து நடக்கணும். நாங்கள் நடப்போம். இந்த ஆளுடைய தோளில் உங்களுக்கு தெரியாது, இந்த ஆளுடைய தோளில் ஒரு பாம்பு கிடக்கும். பாம்பை தோலில் வச்சு கொண்டு இருக்குது.
இங்கே இந்த பில்டிங்கில் தான் இப்போ போயிருந்தோம். நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாங்க. எப்படி இருக்குது வியூ? சன்செட் ஆக போகுது. போர்ட் சிட்டி. வடிவாக இருக்குது. நிறைய சனம். நிறைய பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்திருக்குது போல். இங்கேருந்து நிறைய பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் பீச்சில். ஓகே காய்ஸ், வந்தாச்சு. இதுதான் நீங்கள் எல்லாரும் சொல்கிற போர்ட் சிட்டி. ஓகே, ஒரு சைலண்ட்டான பீச் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. சாப்பாடு எல்லா விதமான சாப்பாடும் இருக்குது. சாப்பிடலாம். ஆனால் ஆவரேஜ் ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் ஓகே. ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு இட்ஸ் ஓகே. ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் காண இல்லை. நைட் ஆகிட்டபடியாக ஒன்றும் இல்லை போல தெரியுது. எப்படின்ட்டு தெரியாது. மற்றபடி அங்கே ஒரு கனவு போய் கொண்டு இருக்குது. இங்கே யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இல்லை. ஒன்றுலையும் யங்ஸ்டர்ஸ் வந்து சாப்பிட்டு ட்ரிங்க் கொண்டு அடிச்சுட்டு போகிறதுக்கு இது ஓகே. அது மாதிரி சில்ட்ரன் வரதா இருந்தால் இந்த டைமில் வர இல்லாது. நைட் ஆகிட்டுது. ஆனால் பகலில் இதில் வந்து நிற்கிறதுன்றது கடுமையான வெயிலாக இருக்கும். நம்ம வந்ததில்லை, ஆனால் நான் நம்புகிறேன் பகலில் சரியான வெயிலாக இருக்கும். எப்படி சமாளிக்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ரெஸ்டாரண்ட், பீச் ரெஸ்டாரண்ட். பொடிமாரோட வந்திருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும். இன்னொரு நாளைக்கு பொடிமாரோட வந்து அதில் ஒரு போட் நிற்குது. அதில் ஆக்களின் மூமெண்ட் தெரியுது. ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பார்ட்டி கீட்டி இருக்கிறதா இருக்கும் அங்கே. அதில் பெரிய போட் அது மாதிரி. அவ்வளோதான், ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு விஷயம் காட்டு. இது என்னத்துக்கு வச்சுருக்குறாங்கன்னு தெரியாது. இன்னும் இதில் படுத்து தூங்க போகிறாங்களா இரவைக்கு தெரியாது. பெட்டுகள் வச்சுருக்குறாங்க. பெட் ஆக்சுவலி பெட் இட்ஸ் நோ பீச் பெட். பீச் பெட் இந்த பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், பெரிய மஸ்கிட்டோ நெட் எல்லாம் போட்டு பெரிய பெட் இருக்குது. ரெண்ட்டுக்கு எடுக்கலாம் போல் தெரியுது. அதில் எடுத்து என்ன இரவைக்கு இதில் படுத்து தூங்குறதா?
ஆண்டவனுக்கு தான் தெரியும். மற்றபடி இது ரெஸ்டாரண்ட், ட்ரிங்க் அடிக்கலாம். ஓகே காய்ஸ், என்ட்ரன்ஸ்லேருந்து அங்கே ரைட் சைட் போனோம். இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைட் போகிறோம். அங்கால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது மிடில் என்ட்ரன்ஸில் பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ட்ரிங்க் பண்ணலாம், சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். எல்லா விதமான சாப்பாடு இருக்குது. ஜப்பனீஸ், சைனீஸ், கொரியன், ஸ்ரீலங்கன் எல்லாமே இருக்குது. என்ன கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வெளியிலையும் இங்கேயும். அவ்வளோ சனம் இல்லை. இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். வேறு பீஃப், சைனீஸ் மீட்ஸ், சம்மர் பாபிக்யூ, மேஜிக் ஷோ இதாக இருக்குது. இது தான் ஆக்டிவிட்டீஸ். ஒரு ஹேண்ட்ஃபுல் பீப்புள் தான் இருக்கிறாங்க பீச்சில். மற்றவங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றபடி பீச் என்ஜாய் பண்ண வந்த ஃபேமிலிஸ் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் தான் இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் பார். இந்த டைமில் நல்லா இருக்குது வெதர். பீச்சில் நின்று விளையாட இங்கே லைட்ஸ் எல்லாம் இருக்குதானே, பீச்சில் நின்று விளையாடலாம். அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து கோல்ட் ஃபேஸ் இதிலேருந்து உள்ள வரைக்கும் என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் 200 ருபீஸ் கொடுத்தா உங்களை வேனில் கொண்டு வந்து இங்கே இறக்கி விடுவான். இறக்கி விட்டால் திரும்ப போய்க்கும் அதே வேனில் அதே திரும்ப காசு கொடுக்க தேவையில்லை. அதே காசில் போய் உங்களை இறக்கி விடுவான். ஆனால் இரவு 8 மணிக்கு முதல்ல வந்து நிற்க சொன்னான். இரவு 8 மணிக்கு தான் கடைசி, அதுக்கு பிறகு தான் வரமாட்டேன்னு சொன்னான். இருந்தால் வேறு 2 கிலோமீட்டர்ஸ் தான், எங்களுக்கு நடந்தும் போகலாம். அங்கால பார்ப்போம். இப்படி நான் 8 மணிக்கு முதல் போயிட்டு வந்தால் சரி. இங்கே ஒன்றும் பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. குழந்தைகளோடு வந்தால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் தண்ணியில். அப்படி இல்லைன்ற சொன்னான். பெரியவங்களோடு வந்தால் நின்று சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போகலாம். வேறு ஒன்றும் இங்கே விசேஷம் இல்லை. ஆனால் இவ்வளோ பில்லியன்ஸ் கணக்கில் டாலர்ஸில் வலிச்சு இவ்வளோ பெரிய ஒரு லேண்டை க்ரியேட் பண்ணினது இந்த 2-4-5 ரெஸ்டாரண்ட் போடுறதுக்கா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு என்ன தெரியும் என்ன நடக்குது. Port City, Colombo. That's it.